பிரிண்டவுட் நேயர்களுக்கு வணக்கம். மேயர் பிரியா செஞ்சது தப்பா இல்ல எம்எல்ஏ பல்லவி செஞ்சது தப்பா அப்படின்னு தான் திருவிக நகர் தொகுதி அதகலமாற அளவுக்கு ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டி பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தருங்க சலிச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. மேயர் பிரியா சொல்றதை வச்சு பார்த்தா நாங்க புரோட்டோகால் விதிப்படி தான் என்ன பண்ணோம், செயல்பட்டோம். உண்மையிலேயே அந்த முதல் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல திறக்கும் பொழுது ரிப்பன் அவங்க தான் வந்து கட் பண்ணாங்க, நான் கட் பண்ணவே இல்லை. மெழுகுவத்தி வந்து நான் விளக்கத்து கொடுக்கும் போது கூட நான் ஏத்திட்டு ஐஏஎஸ் ஆபீசர் ஆணையர் கிட்ட தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ ஏத்துறோம். புரோட்டோகால் விதி இதுதான். ஆனா ஒரு புரோட்டோகால் விதியும் தெரியாம மதிக்காம இவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, கோச்சிட்டு போனீங்களே அப்படியே போக வேண்டியதானே. எதுக்கு அடுத்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு பல்லவி அவர்கள் போயிட்டு வேணும்ட்டே பிரச்சனை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சரமாரியான கேள்விகள் முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பல்லவி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல வேணும்ட்டு அவங்க திட்டமிட்டபடி என்ன பண்ணாங்க, என்ன வந்து அவமானப்படுத்தினாங்க. ரெண்டு பெரிய கட்சிகளை தோக்கடிச்சு நான் ஜெயிச்சிட்டல, இந்த பொறாமை அவங்களுக்கு இருக்குறல, அதனால வேணும்ட்டு நான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரியா அவர்கள் சொல்லும் பொழுது நாங்க அவங்கள புறக்கணிக்கணும், அவங்கள வந்து அவமதிக்கணும் அப்படின்னு நினைச்சா 8:30 மணிக்கு ஃபங்க்ஷன் நாங்க சொன்னோம். ஆனா அவங்க வந்ததே 9 மணிக்கு. நாங்க புறக்கணிக்கணும்னு நினைச்சிருந்தா 8:30 மணிக்கே நாங்க எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவங்க வந்து வெறுமையான இருக்கிற ஸ்கூலை பார்த்துட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கணும். ஆனா நாங்க இல்ல, அவங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேர் மேல தப்பு இருக்குது அப்படின்றதுதான் நம்ம பொதுவா இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல யார் மேல தப்பு, மேயர் பிரியா மேல தப்பா இல்ல எம்எல்ஏ பல்லவி மேல தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.